பாரு, பேனா இப்படி வச்சுக்கலாம், இந்த இடத்துல ரப்பர் வச்சுக்கலாம். புக்கு வச்சாலும் கீழே உழுவக்கூடாது. மரம், இது வந்து மரம். மரம் வந்து வளர்கிற பொருள். பிள்ளைங்க வந்து சும்மா இரும்பில் பிளாஸ்டிக்கில் இதெல்லாம் வந்து நம்ம எந்த பொருளுமே வைக்கக்கூடாது. இப்போ ஒரு ஸ்டூலாக இருக்கட்டும், முக்காலியாக இருக்கட்டும், ஒரு டெஸ்காக இருக்கட்டும், வளர்கிற பொருள் வச்சு நம்ம பயன்படுத்தினா தான் பிள்ளைங்களுக்கு மூளை வளர்ச்சி ஆகும். இது பாரு, இப்போ பேனா வச்சுக்கலாம், பிள்ளைங்க நல்லா காலை நீட்டி விட்டுக்கலாம், இது பண்ணலாம். அதை விட 300 இருக்குது, 400 இருக்குது. சொல்கிறத பார்த்தா நம்மளுக்கு திருப்பி வர மாதிரி அவங்க கேட்குறாங்க. என்ன பண்ணுறது? சரி, அப்புறம் ஜனங்களுக்கு தகுந்த மாதிரி நாமளும் சரி சரிங்க நீங்கள் அங்கே வாங்கிக்கிங்க, நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு போகிறது. அப்புறம் வாங்கிவிட்டு 6 மாதம் கழிச்சு அது கடன்னு ஆடுதுங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ஆணி வச்சு கொடுங்க. யார் போய் செய்கிறது? 6 ஆணி வச்சு கொடுக்குறது. தரமாக இருக்கணுங்க. பொருள் வந்து விற்கிறது செய்கிறது யார் வேணுமாலும் செய்யலாம். எல்லாத்துக்கிட்டையுமே திறமை இருக்குது. திறமையை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும். நம்ம காசுக்கோசரம் திறமையை பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு. அப்படி பண்ணவே கூடாது. உன்னுடைய திறமையை பார்த்து அடுத்தவங்க பார்த்துட்டு இந்த ஒரு ஆப்பை செய்யலாம் அப்படின்னா, எனக்கு அது மனுஷிக்கு சரின்னு படிச்சுனா தான் அதை நான் விற்பேன். எனக்கு மனுஷிக்கு சரியில்லை அப்படின்னா அவ்வளோதான், அதை வந்து தூக்கி எஞ்சி விடுவேன். அதை வந்து அந்த மாதிரியும் பண்ணவும் மாட்டேன். எனக்கு அப்படியே ஒரு அமைப்புன்னா அப்படியே கரெக்டாக அமைப்பாக இருக்கணும். அந்த அமைப்பு கொண்டுகிட்டு வந்தால் தான் அதை நான் செய்வேன். இல்லை அப்படின்னா ஒரு ஆப்பையே இப்போ இருக்குது அப்படின்னா இந்த ஆப்பை நெட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பாரு, இருக்குது அப்படின்னா அது நெட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, அப்படியே கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இதில் வந்து நீ சோறு எடுக்க முடியும். இது இப்படி நேராக இப்படி நெட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா எங்கே போய் நீ மொல்ல முடியாது. ஆப்பை இப்படி இருக்கணும், அப்போ தான் மொல்ல முடியும். ஆப்பை இப்படி படுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா எப்படி போய் மொல்ல முடியாது. அதுதான் ஒரு அமைப்பு கொண்டாடணும். அதுக்கெல்லாம் மூளை கரெக்டாக வேலை செய்யணும். சும்மா போய் எதே ஒன்றுன்னு செஞ்சுவிட்டு எவனுக்கா ஒன்று 50 ரூபாய்க்கு விற்கிறது 30 ரூபாய்க்கு விற்றுக்கலாம், எப்படியோ ஒன்று அன்றைக்கி நம்ம போய் சோறு தின்னுப்பலாம் அப்படின்னா நீ அன்றைக்கி தான் சோறு திங்க முடியுமே ஒழிய அதுக்கு வந்து மரியாதை கிடையாது. இந்த தொழிலுக்கு மரியாதை கிடையாது. யாரும் தொழிலுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மரியாதை கொடுக்கணும். முன்ன அவன் ஒரு தொழில் செய்கிறான்னு மரியாதை கொடுக்கணும். அந்த காசுக்கு மரியாதை